அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 3/9/2025 ஆவணி மாதத்தின் 18ஆம் நாள் புதன்கிழமையில் ஏகாதசி. இந்த ஏகாதசி நாளில், அதாவது நீங்க எல்லாருமே இந்த வாசகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன், திதிகளில் நான் துவாதசியாக இருக்கிறேன், விரதத்தில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன். இந்த வாசகம் கேள்விப்படாதவர்கள் கண்டிப்பா இருக்கவே முடியாது. விரதத்தில் மிக முக்கியமான விரதமாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஏகாதசி திதியில் விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் நீங்கும், கர்ம வினை தீரும், புண்ணியம் சேரும்னு சொல்லப்படுது. இந்த ஏகாதசி புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் விரதமிருந்து வழிபடுவோராக இருந்தாலும் சரி, இல்லை நான் விரதமெல்லாம் இருக்க மாட்டேங்க, என் உடல் மற்றும் சூழ்நிலை நிமித்தமாக என்னால் விரதம் இருக்க முடியாது, ஆனால் அன்றைய நாளில் நான் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வேன், இல்லைங்க நான் வீட்டிலேயே வழிபாடுகளை செய்வேன் அப்படிங்கிறவங்க, இதில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு சின்ன சூட்சமத்தையும் செய்யுங்க. இந்த நாளில் தவறாமல் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றணும், நெய் தீபம் ஏற்றணும். முடிந்த அளவிற்கு, உங்களால் முடிந்த அளவிற்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிங்க, பசுக்களுக்கு உணவளிங்க, பறவைகளுக்கு உணவளிங்க, மீன்களுக்கு உணவளிங்க, எறும்புகளுக்கு உணவளிங்க. இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் கிடையாது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, இப்படி டெய்லி உணவளிக்க சொல்கிறீங்களே, நாங்களே நிறைய கஷ்டத்தில் இருக்கோம். உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமே உங்கள் கர்ம வினை தாங்க. கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த உணவளிப்பது. நீங்கள் ஒரு மனிதருக்கு உணவளிக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவாகும். ஆனால் ஒரு மீனுக்கு உணவளிக்கணும்னா 5 ரூபாய் இருந்தால் போதும் ஒரு பொறி வாங்கி போட, 1 ரூபாய் இருந்தால் போதும் ஒரு எறும்புக்கு உணவளிக்கிறதுக்கு. இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் தினம்தோறுமே செய்துட்டே வாங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காதுங்க. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கை நெறி கதைகள், தத்துவ கதைகள், ஆன்மீக கதைகள், புராண கதைகள், மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த கதைகள்லாம் எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர். புத பகவானுக்குரிய தானியமாக கருதப்படும் இந்த பச்சை பயிர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை அறவே நீக்கும். நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா நவகிரகத்தில் போய் சுற்றி 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 சனி பகவானை வழிபாடு செய்வீங்க, சுற்றி சுற்றி சுக்கிர பகவானை வழிபாடு செய்வீங்க, சுற்றி சுற்றி வியாழனை வழிபாடு செய்வீங்க. ஆனால் இந்த புத பகவானை யாருமே வழிபாடு செய்ய மாட்டாங்க. தோஷங்கள் இருந்தால் அங்காரகனை வழிபாடு செய்வாங்க, செவ்வாய் பகவானை. ஆனால் இந்த புத பகவானை வழிபாடு செய்ய மாட்டாங்க. புதன்கிழமையில நீங்க பச்சை நிற வஸ்திரம் வாங்கி நவகிரகத்தில் வீட்டு இருக்கக்கூடிய புத பகவானுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமா நீங்கும். புத பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை வாங்கி அதை மனதார நீங்க உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெருமாளையும் வேண்டிட்டு பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, பசுவிற்கு கொடுக்க முடியல, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பசு இல்லை அப்படின்னா கோயில்களில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. இது ரெண்டில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் புதன்கிழமையில், அதாவது ஏகாதசி வரக்கூடிய புதன்கிழமையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓம் நாராயணாய நமகன்னு டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.